அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்கரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான கடகராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது சில சந்தோஷங்கள் கிடைச்சிது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் பலம் இழந்ததுனால இந்த பலன்கள் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் இப்போ இந்த சனி பகவான் 4/11/2024 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ அஷ்டமத்து சனி திருப்பி மீண்டும் உங்களுக்கு தொடருது. எப்போதுமே சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் பகை அப்படிம்போம். அப்போ இப்போ அஷ்டமத்து சனியை நடக்கிறதுனால இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். தனி மனிதன் வண்டி, அதாவது உங்களோட இண்டிவிஜுவல் வண்டியில் போகிறத தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது சில கண்டங்களை கொண்டு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை சாமி, நான் என் வண்டியில் தான் போகணும் அப்படின்னாக்க கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிப்போங்க, ரேஷ் டிரைவிங்கை குறைங்க. அது பண்ணினோம் அப்படின்னா எதவாக இருக்கும். இல்லை பொது போக்குவரத்து காரு அல்லது பஸ்ஸு இல்லாட்டி ட்ரெயின் இதை மாதிரிலாம் போனோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் தவிர்க்கலாம். அதே போல் சந்திரனோட ராசிக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால யாரு கூடயும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னாக்க நீங்கள் செய்யக்கூடிய வாதமும் விதாண்டாவாதமும் உங்களுக்கு எதிராகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால. அதே போல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பதும் நல்லது. ஜாமீன் ஜவாப் போடுறதும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாமீன் ஜவாப் போட்டாக்க அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஜாமீன் போட்ட உங்களை பிடிச்சி அவங்க வாங்கின அத்தனை கடன்களையும் உங்கள் கையில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எச்சரிக்கையான காலகட்டம் அப்படின்றது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். அடுத்தது குரு பகவானானவர் என்ன ஆயிருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு 11க்கு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு சொணக்கம் இருந்துச்சு. அந்த சொணக்கம் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, தனக்காரனான குருவே இருக்கிறதுனால வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு மேஷராசியை பார்க்குறார். மேஷராசி அப்படின்றது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 10ஆம் இடம் அப்படின்றது நம்ம பொறுத்தளவுக்கு சொல்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ இந்த தொழில் ஸ்தானங்களில் சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஆனால் பிரச்சனைகளை விட்டு வெளியிலையும் கொண்டு வந்துடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடகராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது 10ஆம் இடம். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அடுத்தது இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சு. எப்பொழுதுமே ஒரு நபருக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய தொடர்பு வரும்பொழுதும் குரு பகவானுடைய பார்வை பெறக்கூடியது தான் குருபலம் அப்படிம்போம். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு குருபலம் வந்தாச்சு. இதுவரை நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி வக்ரத்தில் இருந்ததுனால, பலம் இழந்ததுனால திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்படி தள்ளி போயிட்டு இருந்த நண்பர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி வம்சம் விருத்தி கிடைக்காத அத்தனை நண்பர்களுக்கும் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அப்போ குழலினிது யாழினிது மழலை சொல் கேளாதோர் அப்படின்றது. அப்போ வீட்டில் கண்டிப்பாக வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே ஒரு வீட்டில் குலதெய்வம் வந்தால் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாருமே வரும்.
குலதெய்வம் வாசம் செய்யலைன்னாக்க அந்த வீட்டில் எல்லா விதமான அசுப சக்திகளும் நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வம் வீட்டுக்கு வரும்பொழுது தான், இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும்பொழுது தான் நீண்ட நாட்களாக அந்த வீட்டில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்வுமே நிகழாமல் இருந்துச்சு. அப்போ அந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நிகழ ஆரம்பிக்கும். திருமணம், படிப்பு, கல்விக்காக உயர்நிலை போடக்கூடிய இடம், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரா, கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும், நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும். பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்குறார். அதுவும் சனி பகவானுடைய இன்னொரு வீடு. அப்போ 9 அப்படின்றத பொறுத்தளவுக்கு உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் போன்ற கல்வி படிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தான் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கி பாஸ் பண்ணி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூனிவர்சிட்டியில் வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன வாய்ப்பு அப்படின்னாக்க, நான் என்ன கோர்ஸ் சேரணும்னு நினச்சி போனோனோ அந்த கோர்ஸ் கிடைக்கும். இதை தவிர இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகும்பொழுது அதற்குண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப், க்ரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்காமல் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிக்குமா? கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கோதண்ட ராகு. ஏன்னா ராகு கேதுவுக்கு எப்பொழுதுமே தனி வீடு கிடையாது. யார் இடத்துல வீடு கொடுத்துருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அப்போ நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகு மூலியமாக, கோதண்ட ராகு மூலியமாக கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த இந்த யூபிஎஸ்சி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு, குரூப் 1 தேர்வு எழுதக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு நல்ல சிறப்பான இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்லலாம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு அடிக்கடி பிரேக் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, முயற்சி எடுப்பீங்க, அது எடுக்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரே குழப்பமான நிலையும் பதட்டமான மனநிலையும் வரும். அப்படி வரும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையோடு செய்யணும். இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன், ஜவாப்பு போடுறத தவிர்த்தாச்சு அப்படின்னா சிக்கல்களை தவிர்க்க முடியும். ஒரு சில இந்த கடகராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியான அளவுக்கு பலன் தரலை அப்படின்னு சொன்னாக்க தொடர் தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும். அப்போ அந்த தொடர் தோல்வியிலேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது சனி பகவானுடைய சன்னிதானம். அப்போ இந்த சன்னிதானத்தில் பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, 7.5 சனியோ நடக்கிறவங்க தான் போகணுமே தவிர அது இல்லாதவங்க போனால் கெடுபலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்பு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் ஈஸ்வரன் தர்பாரண்யேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை, இதை தவிர சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரும்பொழுது 11 எல் தீபம் போட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கடுத்து வெளியில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 11 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் ஏற்படுகின்ற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு சொல்கிறோம். நல்லது, நமஸ்காரம். கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி எல்லாருமே பயமுத்திருப்பாங்க. அஷ்டம சனி ஆனது, ஆனால் குறுகிய காலத்திலே கொஞ்சம் சீக்கிரத்திலேயே சனி வக்ரம் பெற்றுட்டார். அதில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, அப்பாடா அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தீங்க. இப்போது சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. நல்லா கேட்டுங்க. அப்போது வக்ர நிவர்த்தி ஆனால் திருப்பி அந்த பழையபடி அஷ்டம சனி பலன் தான் கொடுப்பார். அதுதானே உண்மை. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு வகையிலே குரு பெயர்ச்சி நன்மையை செய்திருக்கு. சரியா? குரு 11 தானே இருக்கார். அதனால்
இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பை செய்யாது. இது நீங்கள் ஆரம்பத்தில் தெரிஞ்சுங்க. ஸோ வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு, திருப்பி அஷ்டம சனி காலமே இருக்கே அப்படின்னு நினைக்கிங்கன்னா அதுலேருந்து பயப்படாதீங்க. நல்லா கேட்டுங்க. அஷ்டம சனியில் என்னென்ன நடக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், வழக்குகள் வரும், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இது மாதிரிலாம் நடக்கும். நம்ம பேர் கெட்ட பேர் ஆகும், இழிவான நிலையில் நம்ம இருக்கப்படுவோம், ஒருத்தர்கிட்ட போய் கையேந்திர நிலைமையில் நம்ம இருப்போம். இது மாதிரிலாம் தான் அந்த அஷ்டம சனி நடக்கும். இது ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நடந்திருக்கலாம், அப்புறம் வக்கரம் பெற்ற பிறகு அது தவிர்க்கப்பட்டே இருக்கலாம். இப்போது நிவர்த்தி ஆன பிறகு திருப்பி அது நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. நடக்கும், ஆனால் ஓரளவுக்கு தான் நடக்கும். பயப்படுற மாதிரி நடக்கப் போவது இல்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க. அப்போது உங்கள் 8ஆம் இடத்துலேருந்து அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறனால கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும். அவர் நீதிபதி மாதிரி தானே, கரெக்டாக இருக்கணும். இந்த தேயிலை கொடுக்குறேன்னா கொடுத்துடணும். நீங்கள் இப்போது உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுத்துடணும். நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்க வேண்டும். வாக்கு தவறக்கூடாது. அதுதான் அப்படி சொன்னேன். அது மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கடன் வாங்கி வாக்கு தவறினால் பிரச்சனை ஓரளவுக்கு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றல பாவேன் அப்படி தானே எல்லாருக்கும் கோவம் வந்துடும். இப்போ சில பேர்லாம் இப்போது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்பிக்கையை கஸ்டமர் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வட்டி தான் முக்கியம். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், அனுபவப்பட்டு ஆராய்ச்சிப்பட்டிருக்கேன். வட்டி ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தவங்கள அவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. அவங்களுக்கு போனஸாகவே சில கிஃப்டெல்லாம் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். நிறைய ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு பூஜை வச்சு அதில் கிஃப்ட் கொடுத்து இவர் ஒழுங்காக கட்டிட்டு வராரு வட்டி அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது நான் கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது தான். அப்போது அதே மாதிரி நேர்மையான முறையில் அந்த பணத்தையும் கொடுத்து முடிச்சிட்டவங்களுக்கு திருப்பி உடனே அவங்களே கேட்குறாங்க, உங்களுக்கு எதாவது வேணால் உடனே ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் தரோம். அப்போது என்ன நடந்தது? நேர்மையாக நம்ம நடந்துக்கிட்டனால திருப்பி அவங்க நம்மளை உதவி பண்ண தயாராக்காங்க. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ராசிக்காரங்கள் இல்லை, எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். அப்போது நேர்மையான முறையில் எது செஞ்சாலும் அது நன்மை தான் செய்யும். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அப்போது கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். 2ஆம் இடத்தை பார்க்கணும். குடும்பத்தில் எல்லோருடைய தேவையும் பூர்த்தி செய்யணும். நீங்கள் குடும்ப தலைவனாக இருந்தால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி டக்குன்னு நிற்கணும். ஏதோ ஒரு ஆபத்தாலும் நிற்கணும். அதுதான் குடும்பம், அதுதான் கோவில். குடும்பம் ஒரு கோவில்னு எதுக்கு சொன்னால், கோவிலில் யார் இருப்பாங்க? தெய்வம் தான் இருக்கும். தெய்வம் என்ன பண்ணணும்? நன்மை தானே செய்யும், தீமையாக செய்யாது. அப்போது குடும்பம் ஒரு கோவில்னால் அந்த கோவில் மாதிரி நம்ம நடந்துக்கணும். தெய்வங்கள் எப்படி அனுகிரகம் மற்றவங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட வாழ்க்கை வாழ வந்தவங்க, நம்ம மூலயமா பெற்றவர்கள், குழந்தைகள் எல்லாமே உதவி பண்ணணும். அதை நீங்கள் கொண்டு வரணும். அது இல்லாமல் இந்த 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சில விஷயங்களிலே தயக்கம், பய உணர்வு ஏற்படும். அதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். தைரியமாக இருக்கணும். தைரியம், தன்னம்பிக்கை குறையக்கூடாது, முயற்சியை விட்டுறக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்திரிகள் வகையிலே வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க உடம்புநிலை சீராக இருக்கணும், அவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், மக்கள் தொடர்பு கரெக்டாக இருக்கணும். இதில் தான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் மக்கள் செல்வாக்கு பெற்று இருக்கவங்க, சினிமாவில் இருக்கீங்க, அரசியலில் இருக்கீங்க, சமூக சேவையில் இருக்கீங்கன்னா உங்கள் பெயர் காப்பாற்றப்படும் நடந்துக்கணும். கெட்ட பேர் வராமல் நடந்துக்கூடாது. அப்போது தவறு செய்யக்கூடாது. அண்ட் அது செய்யக்கூடிய உதவிகள் மக்களுக்கு நல்ல சேவையாக இருக்கணும், மக்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒழுங்கு தவறினால்தான் கண்டிப்பாக பிரச்சனை. அப்போ ஆரம்பத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன், சனி வக்ர நிவர்த்தியில் நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி, அப்படி நடந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்லை என்றால் பெயர் அவமானப்படக்கூடிய வகையிலையும் வழக்குகள் போடக்கூடிய வகையிலையும் பிரச்சனைகள் வரும். அது நீங்கள்
அனுசரித்து பார்த்து கவனமாக பார்த்து நடந்துக்கணும். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது கடக ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அஷ்டமத்து சனி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நீங்களும் கடந்த 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் அதில் வந்து மாற்று கருத்தே சொல்லலை. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனியுடைய வேலை வந்து என்னென்னா பாடம் சொல்லி கொடுக்குறது. ஓகேங்களா? இந்த அஷ்டமத்து சனியில் பல விஷயங்களையும் பல பாடங்களையும் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. மனிதர்களுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலாம் எல்லாத்தோட லைஃப்லேயும் இருக்குது. இந்த கஷ்ட காலங்களில் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுருப்பீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ஒரே ஒரு விஷயம் கடகராசியை பொறுத்த வரைக்கும், இந்த இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து நம்மளுக்கு யார் உதவி செஞ்சுருக்காங்க, நம்மளுடைய உண்மையான அன்பானவங்க யார், போலியானவங்க யார் அப்படிங்கிறத பாகுபாடு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுலேயும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி சொசைட்டியில் நீங்கள் யார், உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பாடமாக இருக்கணும். அஷ்டமத்து சனி முடியக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக உண்டுங்க. இதை வச்சுட்டு உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக உங்களோட வாழ்க்கைக்கு நிரந்தரமான வெற்றிக்கு இந்த பாடத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா அழியாத புகழ், நிரந்தரமான செல்வத்துக்கு அதிபதியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கஷ்டங்களில் கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க லைஃப் ஃபுல்லாக ஃபெயிலியர். ஓகேங்களா? கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ நிறைய பாடங்கள் கற்றுருப்பீங்க. இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் முயற்சி பண்ணுங்கள். அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. முடிய போகிற காலகட்டங்கிறனால அஷ்டம சனி முடிய போகுது உங்களுக்கு. 2025 உங்களுக்கு வந்து சனி பயிற்சி இருக்குது. அதனால் இந்த வருஷமே முடிய போகுது இல்லையா? ஸோ நல்ல இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பேசக்கூடிய தொழில் ரீதியாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறீங்க, வேறு டீலர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக பேசுங்க. நேர்மையாக பேசுகிறேங்கிற பட்சத்தில் உண்மைகள் எல்லாம் சில டைம் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு சொல்லணும். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், பட் ஆனால் அது போய் இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாது. அதுவும் தொழிலை பாதிக்கக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடிய இன்கமாக பாதிக்கக்கூடாது. தொழிலுக்காக யார்கிட்டயாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்டில் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக டைம் வாங்கிக்கோங்க. இல்லைனா நான் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக கொடுத்துட்றேன், ஒரு 10 நாளில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 மாதம் 2 மாதம் டைம் வாங்கிக்கோங்க. முன்னாடியே கொடுத்துட்டா நல்ல பேர் வரும். ஏன்னா கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரீவியஸாக பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து சரியாக வந்து உங்களால் பண்ணவே முடியாது. அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் பேசும்போது நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து பேசுங்க. உண்மையை சொல்கிறேன், நேர்மையை சொல்கிறேங்கிற பட்சத்தில் அடுத்தவங்களுடைய மனசை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. குடும்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கு மன நிம்மதிகள் குறைவாக இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், இதெல்லாம் கடந்து வந்துட முடியும். அமைதி காத்தீங்கனாலே போதும். இல்லை உங்களால் பேசாமல் இருக்க முடியலன்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிவாங்க, அதுதான் ரொம்ப சிறந்தது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகள்லாம் குறையும். உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசாத ஒரு வார்த்தையை பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் மேலே பழி போடுவாங்க. ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். இந்த அஷ்டமத்து சனி காலகட்டங்களில் எல்லாமே லெசன் தான் உங்களுக்கு. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு பாடம் தான். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி உங்களோட கஷ்டமும் நிரந்தரம் இல்லை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டு. சனி அஷ்டமத்து சனி முடியும் போது இவ்வளோ கஷ்டத்துலேருந்து போகும்போது உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் மாதிரி கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். ஒரு நல்ல புதையல், லாட்ரி இது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம்லாம் உங்களுக்கு உண்டு. இவ்வளோ ரொம்ப நாள் மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சனியோடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கனால புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம்லாம் வந்து பாக்கியம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் நல்லது நடந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அது பெரிய லெவலில் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அஷ்டமத்து சனியோடைய வீரியம் குறையணும் அப்படின்னா பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இயலாதவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க
செய்கிறாங்க இல்லையா, அடிமட்டத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பணிவாக நடந்துக்கங்க. அவங்கள ஹார்ஸாக பேசாதீங்க. அவங்க தப்பு செஞ்சாலுமே அந்த தப்பை எடுத்து சொல்லுங்களே தவிர, ஆனால் ஹார்ஸாக பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே அஷ்டம சனி பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது. தொழில் ரீதியாக மாற்றங்கள் உண்டு. தொழிலில் வந்து மந்த நிலைகள் இருந்தாலும் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் அது டபுள் மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடச்சிரும். படிப்பில் ஆர்வம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுலையும் வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆனாலும் உறுதியாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். படிப்பில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரேங்க்கில் பாஸ் ஆகி உங்களுடைய ஸ்கோர் வந்து கண்டிப்பாக அது கட் பண்ண படிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியும். இல்லைன்னா நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கிரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உயிர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைலாம் நீங்கும். அதாவது கோர்ட்டு கேஸு இவ்வளோ ரொம்ப நாள் இழுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போங்க. அது வந்து பஞ்சாயத்து பண்ணி அந்த வழக்கு கோர்ட்லேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திடீர்னு எதிர்பாராத ஒரு லாட்ரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடம்ங்கிறது வந்து பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனி காலத்தில் உறுதியாக உண்டு. அஷ்டமத்து சனி முடிய போகக்கூடிய காலகட்டம் வந்தனால உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உறுதியாக உள்ளது. ஆனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடம்ங்கிறது வந்து கர்மஸ்தானம். ஸோ கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகளும் வருது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணுறது ரொம்ப நல்லது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்ல டைம். அதாவது இன்கமில் வந்து நீங்கள் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். சேம் டைம் வந்து குடும்பத்தினுடைய ஆதரவுகள் குறைவாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் குடும்ப நபர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருத்தரை அனுசரித்து சென்றால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போகும். இல்லைன்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு, மன நிம்மதிகள் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் உத்தியோக ரீதியாக வெளியில் போகிற மாதிரி இருந்தால் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டயோ அல்லது உங்களுடைய பார்ட்னர்கிட்டயோ நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோடது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும். அது மூலிமா பிரபலம் ஆவீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு இந்த காலகட்டத்தில் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனீங்கன்னா அது எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். அந்த பேர் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அரசியல்வாதியோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த டைமில் வந்து நீங்கள் பேசக்கூடியது, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நிறுத்தி நிதானமாக பண்ணணும். சோஷியல் மீடியா அல்லது வந்து செய்தியாளர்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி இது மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக பண்ணலை அப்படின்னா அதை திரித்து அது உங்களை வந்து நெகட்டிவாக பண்ணிடும். இது மூலிமா மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பேச்சில் வந்து ரொம்ப கவனமும் நிதானமும் இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அரசாங்க அதிகாரியாக இருந்துச்சுன்னா லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது, இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே அஷ்டம சனி பெரிய லெவலில் வேலை செய்யாது. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.